டைம் ஆயிடுச்சு. டேய் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, எடுக்க மாட்டியா? அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்கம்மா. ஹலோ டே மச்சான், நான் இன்டர்வியூ கிளம்பிட்டு போயிட்டு வந்துட்டோம், கூப்பிட்றேன். டைம் ஆயிடுச்சு. வருஷம் மண்டு வேலைக்கு போகிறவனா பார்த்துருப்பான். ஆனால் வேலை தேடி வருஷம் மண்டு போகிறவன் இவனாக தான் இருப்பான் போல. சரி ரைட், நான் போயிட்டு வரேன், நீங்கள் பேசிகிட்டே இருப்பீங்க. இதோட இது 49 கம்பெனிங்க. இதுவும் புட்டுக்குச்சு. என்னங்க பண்ணுறது? என்ன மணி பசங்களுக்கு இங்கிலீஷை படிக்க தெரியுது, புரிஞ்சுக்க தெரியுது, இல்லையாண்டா பேச தெரியலையே. ஏய் தம்பி, என்னடா வேலை வெட்டிக்கு போகிறது இல்லையா? சரி சரி, அண்ணனுக்கு வேலை இருக்குது, கிளம்புறேன். இவனெல்லாம் ஸ்கூல் டைமில் நம்ம சித்தாச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ அவன் நம்மளை சித்தாய்க்கிறேன். காரணம் அவங்க அப்பா காசு. இவனெல்லாம் பார்த்தா வெறுப்பு வராது, சிரிப்பு தான் வரும். உனக்கு என்னாச்சு? எனக்கு என்ன, போனேன். என்ன தாடி இப்படி வளர்த்து வச்சுருக்க, அப்படியே கிளம்பு அப்படின்ட்டாங்க. கேள்வி கூட கேட்கல. இது ஒரு ரீசன் சொல்லி அப்படியே அமுச்சு வச்சுட்டாங்க. அனுப்புகிறாங்க. அப்புறம் உனக்கு என்னாச்சு? உனக்கு நான் எவ்வளோ பரவாயில்ல. செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ண சொன்னாங்க. நான் போனோடனே வணக்கம் சார்னே ஸ்கூலில் சொல்கிற மாதிரி வணக்கம் சார் அப்படின்னு இருக்க. ஏன்டா நீ வேறு காண்டு ஏற்றுற சொன்னேன். வேலைங்களையும் பார்த்துட்டு பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்ட்டு இங்கிலீஷை சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. நம்ம இங்கிலீஷ் மீடியம் படித்தோம், நம்ம படித்தது தமிழ் மீடியம். இப்போலாம் மனுஷங்க இருக்க வேலையை விட இங்கிலீஷுக்கு தான் அதிக வேல்யூ. நம்மளும் இங்கிலீஷ் மீடியம் படிக்கலாம் பெற்றவங்க நம்மளை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போனால் அங்கே நீங்கள் படிச்சிருக்கீங்களா அவங்கள பார்த்து கேட்குறாங்க. அவங்க இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தா நம்மள எதுக்கு இங்கிலீஷ் மீடியம் சேர்க்குறாங்க? இப்போலாம் இங்கிலீஷ் தான் வேல்யூ போட மச்சான். அப்படிலாம் இல்லைடா, அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? இங்கிலீஷ் மீடியம் படித்தவனுக்கு தமிழ் தெரியாது, தமிழ் மீடியம் படித்தவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. நீ படித்தவாரு சைக்கோவுக்கு பிசிக்கோன்னு, அதே மாதிரி அவங்க அப்பையாருக்கு உளவியார் அப்படின்வாங்க. அப்படியா சொல்கிறாங்க? அவ்வளோதான் மச்சான். அப்போ இப்படியே ஊர் நீ பேசிட்டா ஒன்று நம்ப வேண்டியதேன். தமிழை மதிக்காத நம்ம இது வேண்டிய கிடக்க வேண்டியதான். இப்போ நம்ம கடைசி வரையும் ஊர் பண்ணி தான் பேசிட்டு போகிறேன். ஏய் நான் அப்படிலாம் இல்லைப்பா, ஃபாரினுக்கு வேலைக்கு போக போகிறேன். ஃபாரினுக்கா? எது கேட்குறேன் மேக்ரான் கம்பெனிக்கா? ஏண்டா நீ வேற அங்கே இங்கிலீஷ் தான்டா பேசுனா? ஏய் என்னடா சொல்ல மாப்பிள்ள, உண்மையாவா? டே